பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியாஸ் இருக்கு, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி ப்ராப்பரா பிளான் போட்டு என்னோட பிஸ்னஸை லாங் லாஸ்டிங் பிஸ்னஸா சக்சஸ்ஃபுல்லா எப்படி ரன் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் 99% நான் வந்து ஃபெயில் தான் ஆகுறேன் என்னோட பிஸ்னஸ் ஐடியாஸ்ல. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடியாவை நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி நிறைய ஸ்டெப்ஸை நான் எடுத்துட்டே இருந்தாலும் அட்லாஸ்ட் நான் நிறைய தோல்வியை தான் நழுவிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணி 99% ஆஃப் த பீப்புள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பாதிலேயே ட்ராப் அவுட் ஆகுறாங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் அவங்க எவ்வளோ கனவோட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை ப்ராப்பரா ஸ்கேல் அப் பண்ண தெரியாம அப்படியே பாதிலே வந்து விட்டுடுறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணணும்னா உங்ககிட்ட பிஸ்னஸ் ஐடியா இருக்கு, நானும் என்னோட லைஃப்ல ஒரு பாஸ் ஆகணும், இப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து கனவு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பிளானை ப்ராப்பராக நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களோட பிஸ்னஸ் பிளான் வந்து லாங் டேர்ம்க்கு இருக்கணும். அப்படி லாங் டேர்ம்க்கு இல்லை, நான் என்னோட பிஸ்னஸை ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், போக போக நடுவில் அப்படியே நான் வந்து கற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னா நடுவில் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிறது எல்லாமே அந்த பிஸ்னஸில் நாலேஜ் இருக்கணும். அப்படியே அந்த நாலேஜை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு தான் பார்க்கணும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல நீங்க வந்து நிறைய கத்துக்க போறேன், அப்பதான் கத்துக்க போறேன், கண்டிப்பா உங்களோட பிசினஸ் வந்து பாதியில டிராப் அவுட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையுமே நீங்க தவிர்க்கணும்னா கண்டிப்பா சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உங்களோட பிசினஸ்க்கு ப்ராப்பரா ஒரு லே அவுட் நீங்க போட்டு தான் ஆகணும். அதுதான் ப்ராப்பர் பிளானிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்பர் பிசினஸ் பிளானை எப்படி லே அவுட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்துடலாம். வீடியோவை என்டையரா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிசினஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ராஃபிட் மோட்டோவோட ஒரு ஆர்கனைசேஷன் செட் பண்றீங்க, செட் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறீங்க, இல்லனா ஒரு சர்வீசஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி எய்தர் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் நீங்க வந்து ப்ரொவைட் பண்றீங்க ப்ராஃபிட் மோட்டோவோட அப்படின்னா அதுதான் வந்து பிசினஸ். இப்போ இந்த பிசினஸ் எடுத்துக்கும் போது வெறும் ப்ராஃபிட் மோட்டோவோட மட்டும் தான் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் இருக்கு. ஸோ அதுல வந்து எய்தர் உங்களோட அமௌண்ட் இல்ல நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அந்த கேஷ் வச்சு நீங்க வந்து சோஷியல் சர்வீஸ் கூட பண்ணலாம். இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பிசினஸ் ஐடியாவை நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து கை தூக்குவீங்க, என்கிட்டயும் வந்து பிசினஸ் ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட பிசினஸ் ஐடியா இருக்குன்னா நீங்க ஜஸ்ட் கண்ண மூடி அதை பத்தி யோசிச்சு பாருங்க. ஸோ மூளைக்கு மூளை, தெருவுக்கு தெரு நிறைய பேர் அந்த பிசினஸ் ஐடியாவை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட பிசினஸ் ஐடியா இருக்குன்னா 100 பேருமே ஒரே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏரியாலனா, இப்போ அவங்கள விட தனியா நீங்க வந்து அதே பிசினஸ் எடுத்து பண்ண போறீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி உங்களை நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பீங்க? இவங்க எல்லாரையுமே பீட் பண்ணிட்டு உங்களோட பிசினஸ் வந்து ப்ராப்பரா மத்த ஆடியன்ஸை எப்படி வந்து கேப்சர் பண்ணும், அந்த கஸ்டமர்ஸ் அண்ட் ஆடியன்ஸை நீங்க எப்படி வந்து வித்ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்க அதே ஐடியாவை பிசினஸ் ஐடியாவை வச்சிருந்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களை நீங்க வந்து தனித்துவமா காமிச்சு அந்த பிசினஸை ஸ்கேல் அப் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிசினஸ் ஐடியாவை எப்படி சூஸ் பண்ணணும்னு இப்ப நான் சொல்றேன். சோ பிசினஸ் ஐடியாங்கிறது மத்தவங்களோட ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டை நீங்க கேப்சர் பண்ணும்போது ஈஸியா உங்களோட பிசினஸை ஸ்கேல் அப் பண்ணலாம். சோ அதிகமான கஸ்டமர்ஸையும் உங்களால வந்து கவர் பண்ண முடியும். அப்படியும் இல்லைன்னா இன்னொரு டிப் இருக்கு. சோ அது என்னன்னா வெறும் எலிட் மட்டும் வாங்குற மாதிரியான சில ப்ராடக்ட்ஸும் இருக்கு. நீங்க ஒரே ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ஒரு 10 எலிட் ஆச்சும் லைன்ல நிக்கணும். சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும். சோ இப்படிதான் உங்களோட ப்ராடக்ட்க்கு டிமாண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ டிமாண்டே இல்லாம நிறைய 10 பேரும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க, 11வது பேரா நானும் அதே தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இறங்கும் போது ஸோ உங்களோட பிசினஸ் வந்து ப்ராப்பரா ஸ்கேல் ஆகாது. ஸோ அப்படியே அதே இடத்துல வந்து ஸ்டாக்னேட் ஆயிட்டு நின்னுட்டே இருக்கும். இப்படி நீங்க ஃபீல் பண்றதை விட நீங்க ஒரே ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் அதை வாங்குறதுக்கு 10 பேர் 15 பேர் வந்து டிமாண்ட்ல இருந்துட்டே இருக்கணும் எப்பவுமே. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் ஐடியாவை யோசிங்க. ஸோ அப்படி யோசிக்கும் போது கண்டிப்பா உங்களால வந்து லாங் ரனுக்கு வித்ஸ்டாண்ட் ஆகி உங்களோட பிசினஸை ப்ராப்பரா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா ஐடென்டிஃபை யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட்ஃபுல்லா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் யாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க எதுக்காக அந்த ப்ராடக்ட்டை பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா தோணும். ஸோ இது மூலியமா நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், ஸோ ஒரே ப்ராடக்ட்டா பண்ணாம இவங்களுக்கு இன்னும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட தேவைப்படுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட பிசினஸை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்கேல் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க வந்து யூனிக் செல்லிங், எதை செல் பண்ண போறேன், யாருக்கு செல் பண்ண
போறேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது ப்ராப்பரா ஒரு பிசினஸ் பிளானை வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இந்த பிசினஸ் பிளான்ல ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது உங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அது கம்ப்ளீட் அவுட்லைன், ஒரு ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம். ஸோ உங்களோட பிசினஸை பத்தி கம்ப்ளீட்டா நீங்க தான் வந்து எழுதணும். எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, என்ன மாதிரி ரன் பண்ண போறீங்க, எந்த இடத்துல நீங்க இதை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல நீங்க இதை லான்ச் பண்ண போறீங்க, ஆஃப்லைனா ஆன்லைனா. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னா ஸோ நீங்க அதை வந்து எப்படி வந்து லான்ச் பண்ண போறீங்க, உங்களோட மார்க்கெட் பிளேஸ் என்ன, எப்படி நீங்க வந்து உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து கேப்சர் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா வந்து கொஸ்டின் எழுதி அந்த கொஸ்டினுக்கு நீங்களே வந்து ஆன்சர் எழுதணும். அப்பதான் நீங்க வந்து மைண்ட்ஃபுல்லா கிளியரா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா இருந்தா மட்டும்தான் உங்களோட பிசினஸ் வந்து நீங்க நினைச்ச மாதிரி ஸ்கேல் அப் ஆகும். உங்களோட பிசினஸ்ல நீங்க சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இல்ல பார்ட்னர்ஷிப்பா, அதாவது நீங்க மட்டுமே உங்களோட பிசினஸ் ரன் பண்ண போறீங்களா இல்ல உங்களுக்கு பார்ட்னர்ஸ் யாராவது உங்க கூட ஜாயின் பண்றாங்களா. ஸோ இதை வந்து நீங்க ஸ்ட்ரக்சர்டா எழுதி வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப்னா இன்னொருத்தவங்களுக்கும் இதுல வந்து உரிமை இருக்கு. ஸோ எந்த ஐடியாஸ் எடுத்தாலும் ரெண்டு பேருமே கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க வந்து ஒரு முடிவுக்கே வர முடியும். ஸோ இல்ல நான் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான், நான் மட்டும்தான் என்னோட கம்பெனியை ஓன் பண்றேன், என்னோட பிசினஸை நான் மட்டும்தான் ரன் பண்றேன், நான் முடிவு எடுத்தா போதும் அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி நல்லா யோசிச்சு உங்களோட முடிவை வந்து எடுங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுறது ஃபண்டிங். ஸோ இந்த ஃபண்டிங்கை வந்து எய்தர் உங்ககிட்ட நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்க மணியை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி லோன் நீங்க வாங்கலாம், அதுவும் இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸை நீங்க வந்து போயிட்டு அட்ராக்ட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் கிட்ட உங்களோட பிசினஸ் ஐடியா அந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஷோகேஸ் பண்ணி அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க எடுத்து வைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல்ஸாவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிளிக் ஆகும். இப்போ ஃபண்டிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட பிசினஸை ப்ராப்பரா லைசன்ஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட பிசினஸ் வந்து நல்லா ஸ்கேல் அப் ஆகும். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் லீகலா உங்களால வந்து அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே நீங்க குட்டியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களோட அந்த பிசினஸ் நேமுக்கு ஒரு ட்ரேட்மார்க் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கிட்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க. ஸோ ஜிஎஸ்டில மொத்தம் ரெண்டு வகையா இருக்கு. நீங்க ஸ்மால் ஸ்கேல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, 1 crore மேல உங்களுக்கு வந்து ரெவன்யூ வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து காம்போசிட் அந்த ஸ்கீமை கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டில. ஸோ ஜிஎஸ்டில ரெண்டு ஸ்கீம் இருக்கு, ரெகுலர் அண்ட் காம்போசிட் ஸ்கீம். உங்களோட ரெவன்யூ பொறுத்து நீங்க வந்து ரெகுலர் ஸ்கீமா காம்போசிட் ஸ்கீமான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இதை பத்தி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்கணும்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் இருக்கு. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கீனா அப்சர்வ் பண்ண வேண்டிய நுவான்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட காம்படிட்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் கண்டிப்பா மார்க்கெட்ல அதுக்கு ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க. அவங்கள விட ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நீங்க தனியா உங்களோட பிசினஸை தனித்துவமா காமிச்சு உங்களோட கஸ்டமர்ஸை நீங்க எப்படி ப்ராப்பரா அட்ராக்ட் பண்ணி நீங்க அவங்களை எப்படி வித்ஹோல்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ரிசர்ச், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், கஸ்டமர்ஸ் வந்து எதுக்காக ஒரு ப்ராடக்ட்டை வந்து இந்த பிராண்ட்ல போய் வாங்குறாங்க, ஸோ அதுல என்ன வந்து அவ்வளோ யூனிக்னஸ் இருக்கு, இதுல இருந்து நம்ம எப்படி தனித்துவமா தெரியலாம், நம்ம இன்னும் என்ன மாதிரியான R&D பண்ணிட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை இன்னும் ரிச்சா காமிக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையுமே ப்ராப்பரா ரிசர்ச் அண்ட் ஸ்டடி நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ இது மூலமா நிறைய கஸ்டமர்ஸை உங்களால அட்ராக்ட் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங். நீங்க வந்து உங்களோட பிசினஸை எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க. நீங்க வந்து ஆஃப்லைன்ல தான் உங்களோட பிசினஸை சூஸ் பண்றீங்கன்னா ஸோ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஃப்லைன்ல சூஸ் பண்ணும்போது ஸோ நீங்க வந்து ஒரு பேம்ப்ளெட்லயோ ஸோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் டிவில வந்து விளம்பரம் கொடுக்கறது, ஸோ ஆன்லைன்ல நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாவும் நீங்க வந்து உங்களோட ஸ்டோர் இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ ரொம்பவே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு போய் உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் கிட்ட உங்களோட அந்த ப்ராடக்ட்டை வந்து கொண்டு போய் சேர்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பிராண்டுடைய கலர்ஸ், கோடு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு கலர் கோடு எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ராப்பரா ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கான அந்த லேபிளிங்கா இருக்கட்டும், உங்களோட ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே அந்த கலர் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பிளே ஆகும். ப்ராப்பரான ஒரு டீம் கிட்ட நீங்க இதை வந்து ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா அழகா பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கலர் சைக்காலஜி மூலியமாவும் பிசினஸை அட்ராக்ட் பண்ணலாம். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த பிசினஸ்ல வர இன்கமா இருக்கட்டும், அடுத்த நாளைக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட், ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும். அப்படி ட்ராக் பண்ணலன்னா கண்டிப்பா நிறைய இடத்துல உங்களோட மணியை நீங்க லூஸ் பண்ணுவீங்க. ஸோ
ஒரு ப்ராப்பரான ஒரு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இன்கம், எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் இது எல்லாத்துமே ப்ராப்பராக டேலி ஆகுதான்னு சொல்லிட்டு ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்ககிட்ட ஒரு டீம் இல்லை அப்படின்னா இதை ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. எந்த ஆப் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக உங்களோட அந்த இன்கம், ப்ராஃபிட் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிட்டு போகும். எந்த இடத்துல எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்படி தெரியலன்னா உங்களோட பிஸ்னஸ் ப்ராப்பராக அடுத்த லெவலுக்கு உங்களால் ஸ்கேல் அப் பண்ணவே முடியாது. லீகல் அண்ட் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஆஸ் பர் த கவர்மெண்ட் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு என்னங்க நீங்கள் ப்ராப்பராக எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனால்ட்டி, ஃபைனு, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே கவர்மெண்ட்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அட்ஹேர் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணுறது உங்களோட பிஸ்னஸை வந்து ப்ராப்பராக ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட், இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம கிட்ட ஒன்று வேணும். அது என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி அண்ட் டைம் கமிட்மெண்ட். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியும் டைம் கமிட்மெண்ட்டும் ப்ராப்பராக நம்ம வந்து அலைன்டாக கொடுக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட அந்த பிஸ்னஸ் ஐடியா, நம்மளோட அந்த ஒர்க், நம்மளோட எனர்ஜி, எவ்வளோ எனர்ஜி நம்ம அதில் வந்து போட்டிருப்போமோ அது எதுவுமே வீணாகாமல் நம்மளோட பிஸ்னஸ் நம்மளோட எண்ணம் போல் கண்டிப்பாக நல்லபடியாக வந்து ஸ்கேல் அப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ஸாக இல்லை, உங்களோட எனர்ஜி பத்தலை அந்த பிஸ்னஸ்க்கு, நீங்கள் வந்து ரொம்ப டைம் அது கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு மட்டும் தான் அது மூவ் ஆகும். இல்லாட்டி அப்படியே வந்து ஸ்டாக்னேட் ஆகி ஒரே பிளேஸில் இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் டைம் கொடுத்து கமிட்மெண்ட்டு, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் யோசிச்சு நீங்கள் எந்த ஒரு ஹாப்பினஸோட எவ்வளோ ஒரு எந்தோட நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது போய் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகுறத கண்டிப்பாக நீங்கள் விரும்ப மாட்டீங்களே. ஏன்னா இது வந்து 9 to 5 ஜாப் கிடையாது. எப்படா 5 மணி முடியும், எப்படா நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிலில் வந்து அடைச்சு போட்ட மாதிரி வெளியில் வந்த உடனே ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் பிஸ்னஸில் கிடையவே கிடையாது. ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் எதுக்காக சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை ஹாப்பியாக எல்லா டைமுமே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணுன்றது கண்டிப்பாக கமிட்மெண்ட், உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கும் போது கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகே, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து யூனிக் ஐடியாலேருந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ்லேருந்து என்ன மாதிரியான டைம் எல்லாம் நம்ம ப்ராப்பராக கொடுக்குறோன்றது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த பிஸ்னஸை லாங் லாஸ்டிங்க்கு நம்ம கொண்டு போனோம்னா இன்னும் சில ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் தான் அந்த சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை கூட்ஸாக இருக்கட்டும் வந்து அவைல் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னும் போது யாருக்காக நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து விற்கிறீங்க? ஸோ யாருக்காக அந்த சர்வீஸை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க? யாருமே இல்லைன்னும் போது அந்த பிஸ்னஸே முதல்ல எதுக்கு? ஸோ எப்போவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க, அவங்களோட நீடியை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க, உங்களோட பிராண்ட்ல வந்து ஸ்டிக் ஆன் ஆயிடுவாங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ் லாங் ரன்க்கு போகிறதுக்கான ஒரு சீக்ரெட் வெப்பனே இதுதான், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நீங்கள் வந்து லான்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட், அடாப்ட் அண்ட் இன்னோவேட்டிவ். ஸோ மார்க்கெட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ திடீர்னு வந்து எனக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்கு. அப்போ என்னோட ப்ராடக்ட்னோட விலையும் நான் வந்து ஹையாக ஏற்றி தான் ஆகணும். ஹையாக ஏற்றுனா என்னோட கஸ்டமர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணவே வேண்டாம். உங்களோட ப்ராடக்ட்ல ஒன்ஸ் ஸ்டிக் ஆயிட்டாங்க, உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட்னோட ப்ரைஸை வந்து ஏற்றும் போது கூட கண்டிப்பாக உங்களோட கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்டயே திருப்பி வந்து தான் ஆவாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப ஆஃபரில் கொடுக்குறது, இப்படிலாம் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறது, ஸோ ப்ரைஸே ஏற்றாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்னோட வேல்யூவை நீங்களே வந்து அண்டர் வேல்யூ பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால எப்போவுமே அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட கூட்ஸ் ஆர் சர்வீசஸை வந்து ப்ராப்பராக வேல்யூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேல் அப் பண்ணுங்க. எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இது மூலயமா நிறைய கஸ்டமர்ஸை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் இது எல்லாத்தையுமே லாங் ரனுக்கு வித்ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீம் தேவைப்படும். இந்த ஸ்ட்ராங் டீம் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியா உங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்களோட ப்ராடக்ட் உங்களோட விஷன் அண்ட் மிஷனுக்கு அலைன்ட் ஆகி அவங்க ஒர்க் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ ஒரு விஷயத்த நான் அப்படியே பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் ஸோ அந்த விஷயத்துல இருந்து இன்னோவேட்டிவாக இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்ல நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க, நிறைய நாலேஜ் வளர்த்துக்கோங்க. ப்ளஸ் நிறைய லெவலில் இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸு சர்வீசஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுங்க, லான்ச் பண்ணுங்க. ஸோ நியூவாக
அப்பப்போ ஆஃபர் போட்டு லான்ச் பண்ணும் போதெல்லாம் ஸோ உங்களோட அந்த பிராண்ட் வந்து கான்டாக்ட்லயே இருந்துட்டே இருக்கும் அவங்க கூட. ஸோ அப்போ வந்து உங்களை விட்டு ஈஸியா வந்து டிட்டாச் ஆக மாட்டாங்க. ஸோ உங்களோட பிசினஸ் ஐடியா வந்து நல்லா லாங் லாஸ்டிங்க்கு ஸ்கேல் ஆகணும்னா கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையுமே நீங்க வந்து யோசிச்சு ப்ராப்பரான நாலேஜ் நீங்க வந்து வளர்த்துட்டு ப்ராப்பரா ஸ்கேல் அப் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் கான்ஃபிடென்ட்டோட நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால உங்களோட பிசினஸை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் ப்ராப்பரா நீங்க வந்து அனலைஸ் பண்ணி நீங்க உங்களோட பிசினஸ் ஐடியால கோரிலேட் பண்ணி எல்லாத்தையுமே ப்ராப்பரா எழுதி பார்த்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கும் போதுதான் ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க எவ்வளோ கிளாரிட்டியா உங்களோட விஷன் எவ்வளோ கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உங்களோட விஷன் கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களோட பிசினஸை லாங் ரனுக்கு எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த ஐடியா உங்களுக்கு ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க கண்டிப்பா மேலே ஏறிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. கண்டிப்பா அவங்களுமே வந்து பெனிஃபிட் ஆகட்டும். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.